ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு வச்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டிட்டு போவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாம் போட்டு எல்லாமே பொரிஞ்சதும் இதில் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எவ்வளோக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதில் 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துட்டா புளிப்பு அதிகமாகிடும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற இதே மெத்தடுக்கு செய்யுங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இதில் மெயினான பார்ட் என்னென்னா, இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போது இதில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த கறி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு எடுத்திருக்கேன், அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். ஈரல், கறி, இது கூடவே சுவரொட்டி இது எல்லாமே கலந்து தான் வாங்கியிருக்கேன். இதில் சுவரொட்டி மட்டும் கீறாமல் வெட்டாமல் அப்படியே முழுசாகவே போட்டுறணும். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த குழம்போட கலரே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா இந்த மசாலா வந்து எல்லா கறியிலையுமே படுற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வந்து இந்த கறியிலே தண்ணி விட்டுரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கு அப்புறமா இதில் நம்ம இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்காக, ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நம்ம வந்து ஒரு 10 முந்திரியை தண்ணி பால் ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் இதையும் 1 கப் அளவு வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த குழம்பு நல்லா கொதித்ததும் இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடிடுங்க. மூடி விசிலையும் போட்டு வச்சுருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆவியை நல்லா நீக்கிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை மறுபடியும் 1 விசிலுக்கு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். ஒரு பெரிய பீஸ் எடுத்து தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு விசிலுக்கு வச்சு எடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பண்ணலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய், see you again in the next video.